என் அன்புக்குரியவர்களே, இயேசு என்ற நாமத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். யோவான் 14:14 இயேசு சொன்னார், என் பேரை சொல்லி கேளுங்கப்பா. யோவான் 16:24 சொன்னார், என் பேரை சொல்லி கேளுங்க, அப்ப உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று சொன்னாரே. ஆகவே அவருடைய பெயர், இன்னைக்கு அவருடைய பெயரினுடைய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல பாருங்க. அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? மேசியா, கிறிஸ்து என்று அதற்கு பொருள். என் அன்புக்குரியவர்களே, ஏன் நாம் அவரை கிறிஸ்து என்று நாம் கூப்பிட வேண்டும்? நாம் நிறைய தடவை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கூட நிறைய பேர் ஜெபிப்பாங்க. ஆனா உண்மையில நம்ம எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி நம்ம சொல்றதுனால என்ன அர்த்தம்? அந்த கிறிஸ்து அப்படிங்கிற அந்த பதத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு அதிகாரம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று அதனுடைய பொருள். என்ன அபிஷேகம்? அப்படிப்பட்டார், அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். நம்மை ஒவ்வொரு நாளும் அரசாளுகிற ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அது மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியனாய் நமக்காக பலியிடப்பட்டவராய், நமக்கென்று ஒரு நிரந்தர மீட்பை உண்டாக்குகிற பிரதான மீட்பராய் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே தான் அந்த பிரீஸ்டாக நாம் அவரை பார்க்கிறோம். பிரதான மேய்ப்பராய், அதிகாரியாய், அந்த நாமத்தை உடையவராய் நாம் அவரை பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு பக்கம் ஆசாரியனா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள அதிகாரம் வருது. பிசாசு நடுங்குது. ஆமாமா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தான் ராஜா, ஐயோ அவர் தான் பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லி பிசாசு நடுங்குறான். அவர் தான் சகலத்தையும் அறிந்திருக்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லி பிசாசு நடுங்குகிறான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்க. மேசியான் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் சொல்லுங்க. உங்களுடைய ஜெபம் உடனே கேட்கப்படும், அதிகாரமுள்ள ஜெபமாய் மாறும். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, என்னோடு இணைந்திருக்கிற என் அருமை சகோதர சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவை ஒரு தச்சனாகவோ அல்லது ஏதோ ஒரு தேவதூதனாகவோ பார்க்க எங்களுக்கு ஒரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாதப்பா. அவரை மேசியாவாக, கிறிஸ்துவாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். என்னோடு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த அதிகாரம் உள்ள அந்த ஜெபத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.